இருக்கிற குறைகளையும் சொல்லிக்கிட்டு நம்முடைய விஷயங்களை பத்தி அதை விவாதிச்சுக்கிட்டு கலந்துரையாடிட்டு இருக்கமே தவிர எழுத்தாளர் சங்கத்துக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அது நிறைய மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதியில இருக்கிறவங்களையும் இதுக்குள்ள கொண்டுட்டு வரணும். மாவட்ட எழுத்தாளர் சங்கம்னா தோரக்குறிச்சியில ஒரு பெண் எழுத்தாளர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். துறையூர்ல எழுத்தாளர்கள் இல்லையா, மணப்பாறையில எழுத்தாளர்கள் இல்லையா, அப்ப எல்லா பகுதியில இருக்கிறவங்களையும் உள்ளார கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். இது சொன்ன பிறகு இளம் எழுத்தாளர்களை கொண்டு வரணும், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், இளம் எழுத்தாளர்களுக்கு பயிற்சி நடத்தணும், அப்படி இப்படியெல்லாம் சில விஷயங்களை சொன்னீங்க. கருத்தரங்கம், மக்கள் பிரச்சனைகள் அல்லது தமிழ் சார்ந்த நெருக்கடிகள் அப்படி வரும்போது அதை பற்றி ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாம் சத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் இப்படி நம்ம செய்ய முடியும், நம்மகிட்ட என்ன இருக்கு, அது ஒரு கட்டமைப்பு வேணும், பண வசதி வேணும், நம்மளாம் ஒரு சாதாரண ஆளுங்க நம்ம எப்படி இதை செய்ய முடியுங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா என் கருத்தை நான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அப்ப சில பேர் யாரோ ஒருத்தர் எழுந்துச்சு என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பேசுறீங்கல்ல, நீங்களே தலைவர்களா இருந்து இதெல்லாம் நடத்தி கட்டுங்க பார்க்கலாம். இப்படின்னு ஒரு புதுசா இருக்கிறப்போ ஒரு கேள்வி. அவர் யாருன்னு தெரியல, ஒருத்தர் சொன்னார் பாருங்க, பூரா பேர் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அங்க உட்கார்ந்து யாரோ ஒருத்தர் இந்த பிரச்சனை, அவர் வந்து அம்மங்கை குமார் தேவனா அருமையான ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். நிறைய பத்திரிகைகள்ல அவருடைய அம்மங்கை குமார் தேவனா பாப்புலர் எழுத்தாளர். இவருடைய மருமகன் யாரு, கோவி மணிசேகரனுடைய மருமகன். கோவி மணிசேகரனும் திருச்சி வந்து எங்களோட தொடர்புல இருந்தார். அப்ப அந்த சமயத்து எழுத்தாளர் சங்கத்தோட கோவி மணிசேகரன் தொடர்புல இருந்தார். அவருடைய மருமகன் தான் இதுல இருக்கிறார். இந்த சூழல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் அவர் அம்மங்கை குமாரதேவர் இப்படி கேட்ட உடனே எல்லாரும் ஆமா ஆமா ஜவஹரை நடத்தி பார்க்கட்டும், இவரெல்லாம் இது அது இதுன்றாரு, இதெல்லாம் நீங்க செஞ்சிட முடியுமா, நீங்க வேணா நடத்தி காட்டுங்க பார்க்கலாம், அப்படி எல்லாரும் ஒரே குரல்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் போச்சுக்கீங்க, நான் வந்து என்னுடைய மனசுல இருந்து கருத்துக்களை சொன்னேன். எழுத்தாளர்களாக வெளியில இருந்து பார்த்துட்டு உங்களை பத்தி சொல்றேன். உங்களுக்கு அது முடியலாம் விட்டுருங்க, ஆனா என்ன போய் வற்புறுத்தாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த தலைமை பண்புங்கிறது எதுவும் இல்லை, அதுக்கு நான் தகுதி இல்லை. ஏன்னா நான் கோபக்காரன், பட்டு பேசுவேன், யாரையும் அனுசரித்து போக மாட்டேன். தலைவராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும், எல்லாத்தையும் அனுசரிச்சு நட்புறவோட பேசணும், ஒரு மாதிரி பக்குவமாக நடந்துக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கோபக்காரன் பேசுறாரு, முரட்டுத்தனமாக செயல்படுவேன், முரட்டுத்தனமாக பேசுவேன், தைரியதாட்சியங்கள் இல்லாமல் நடந்துக்குவேன். அதனால நான் பொருத்தம் இல்லை அப்படின்னு இப்படி சொன்னேன். அவங்க என்ன சொல்லி, நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி இடத்துல பேசுறீங்க, அதெல்லாம் எல்லாமோ நீங்க பண்ணிட்டு போங்க, நீங்க எப்படி வேணாலும் இருக்க, ஆனா தலைவராக எடுத்து காட்டுங்க, இப்படின்னே திரும்பி பேசுற உடனே கடைசியாக நாங்க ஏற்றப்பண்ணேன் அந்த கூட்டத்தில். அதுதான் அப்ப ஆசாவெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு. அவரு இதுல கூட்டம் நடத்தும் போது அவரு தான் அந்த ₹100 தான் அப்போ வாடகை. அந்த இதுக்கு ஜியாபேச உள்ள ஒரு சின்ன வகுப்பறையில நடத்துவோம் எழுத்தாளர் சங்கம், அதுக்கு ₹100 தான் அந்த கட்டண மாதிரி கொடுக்குறோம். அதுக்கு வந்து நான் தான் ஆரோக்கிய சங்கி தான் கட்டணத்தை செலுத்துவாரு. அதனால அவர் புறவலா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் புறவலா ஆரோக்கிய சங்கி தான் சொல்லுவோம். இப்படியெல்லாம் நடந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததில்ல. கடைசியில நான் வந்துட்டு என்கிட்ட பொறுப்பை உடைச்சிட்டாங்க. அப்புறம் நான் ஏற்றுக்கிட்டு நான் வேலை செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக அதை வலிமைப்படுத்துறேன். அப்புறம் தான் மணப்பாறையில் இருக்கிறவங்க எல்லாம் அதுக்குள்ளார கொண்டு வரேன். இவரெல்லாம் அப்படி மணப்பாறை, இப்போ துறையூராக இருக்கட்டும், லால்குடி ஏரியா, இப்படி பல பகுதியில இருந்து எல்லாத்தையும் எங்கெங்கிருந்து வர்றாங்களோ எல்லாத்தையும் இணைத்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி அதை விரிவுபடுத்துறோம். அப்புறம் பொது நிகழ்ச்சிகள், எழுத்தாளர் சங்கங்கிறது நம்ம தாண்டி பொதுவான நிகழ்ச்சிகள் நடத்த, பாரதியாருக்கு விழா நடத்துறது, விருந்தனுக்காக சிறுகதை போட்டி நடத்துறது, விருந்தன் பெயர்ல ஒரு விழா நடத்துறது, வெளியில இருந்து ஆட்கள், இப்போ சென்னையில இருந்து பெரிய பெரிய முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லாம் கூப்பிடுறது. எழுத்தாளர்களுக்கு ஒரு மாநாடு நடந்து 2015 எழுத்தாளர்கள் மாநாடு இதே திருச்சி தமிழ் சங்கத்துல தான் நடத்தினேன். பெரிய பெரிய ஆளுங்க வந்தாங்க. பாரதி சினிமா படத்தை எடுத்த ஞான ராஜசேகரன் அந்த இது பண்ணிருந்தாரு, கவிஞர் மேத்தா வந்தாரு. இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த மாநாட்டில் வந்து கலந்துட்டாங்க. அப்ப வெவ்வேறு இவர் வந்து இவரை கூப்பிட்டு பொன்னியல் அன்னை கூப்பிட்டு ஜீவா விருது கொடுத்தோம். பொன்னியல் அன்னை அழைத்து இதே இன்னொரு இதில் அரங்கத்தில் கலையரங்கத்தில் ஜீவா விருது கொடுத்தோம். நல்ல முதல்ல கொடுத்தது பொன்னியல் அன்னைக்கு, அடுத்தது வந்து நல்ல கொடுத்தோம்.
அடுத்த விருது ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த சீமா விருது பெற்றது நல்ல பெற்றது. நல்ல ஐயாவுக்கும் சீமா விருது கொடுத்தோம். அது 12 வருஷத்துக்கு முந்தைய பேருக்குங்க அப்பப்ப பாரதி பேர்ல சொல்ல இப்ப நான் அந்த பெரியவர்கள் யாரு கொடுத்தாங்க நினைவுபடுத்தான் சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி ஒரு உயர்ந்தவர்கள் பெரியவர்கள்லாம் இங்க அழைச்சி அவங்களுக்கு விருது கொடுக்கறது உட்பட அதை பாராட்டி அவங்களுடைய இது நடத்துறது அப்படின்னு பெரிய நிகழ்ச்சியை வழிபடுறோம். சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தது? இப்ப இதுக்கு வந்துடுவோம் நடைமுறைக்கு. இதெல்லாம் பழைய கதைகள் சிறப்பட்டு நடத்திட்டு இருக்கோம். இங்க பொருளாதார பின்னணி எதுவும் கிடையாது நமக்கு. நான் தலைவர், இவர் துணைத் தலைவர், திருப்பூர் முருகானந்தம் ஒரு துணைத் தலைவர், செயலாளர்கள் இவரெல்லாம் ஸ்ரீராமெல்லாம் செயலாளர்கள், இப்படியே ஏதோ நடந்துட்டு இருந்தே தவிர யாரும் இப்போ திடீர்னு ஒரு நிகழ்ச்சியை பெரிய நிகழ்ச்சி ஏற்படும் போது 10,000 ரூபாயோ 15,000 20,000 ரூபாய் கூட செலவாகுது. சில சென்னையில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பேசி அவர் ஹோட்டலில் ரூம் போட்டு டிக்கெட் போட்டு இதெல்லாம் பண்ணும்போது 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் கூட செலவாகணும். ஆனால் நாங்கள் வசூல் பண்ணுறதில்லை. நாங்களே சமாளித்து எனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு சமாளித்து சொல்லுவேன். அவர் ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பாரு. துபாய் பண்ணுறதுனா அவர் ஒரு 2,000 ரூபாய். இந்த மாதிரி அங்கங்கே எனக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஆளு கொஞ்சம் இது வாங்கி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நான் கொஞ்சம் 1000 2,000 5,000 நான் போட்டுப்பேன். இப்படியே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிரமங்களை எல்லாம் தவிர்க்கணும் என்று இனிமேல் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இது எப்படின்னா, ஒரு ஆள் வந்து இப்படி கஷ்டப்படக்கூடாது, செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ ஒரு காய்கிட்ட அவரே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவரே நோட்டீஸ் அடிச்சு இன்விடேஷன் போட்டு அவரே தபால் அனுப்பி அவர் நான் தான் முகவரி எழுதுவேன். எல்லாத்துக்கும் தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாம் என்னுடைய கையெழுத்து தான் வரும். நானே கையிலேயே எழுதி எல்லாத்துக்கும் தபாலில் செலவு பண்ணி போஸ்ட் போட்டோம். அப்போ பூரா வேலையும் நானே செய்து நிகழ்ச்சி நடத்துறதும் நானே நடத்தி செலவுகளை நானே பார்த்து இந்த மாதிரியான இருக்கிற ஒரு அமைப்பு இது பொருத்தமில்லை. இதை ஆதரிக்கிறவங்க பல பேர் ஆதரிக்கிறாங்க, வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு கூட போறாங்க. ஆனாலும் பங்கேற்பு என்பது அந்த சங்கத்துக்குள்ள ஒரு சமமான பங்களிப்பு இல்லை. ஏதோ ஜாபகம் பண்ணிட்டு போறாங்க வந்து அவர் தான் அது ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிமனிதனுடைய வித்த காட்டிட்டு இருக்கிற மாதிரியான நான் வித்த காட்டிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் அது இருக்கக்கூடாது. இனிமேல் புதிதாக வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தலைவர், துணைத் தலைவர், செயலாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த செலவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. அடுத்தது திட்டமிடும் போது வேலை செய்யும் போது கூட அந்த வேலைகளை கூட முடிந்தவரை பகிர்ந்து கொள்வது. அந்த வேலைகள் நான் இன்விடேஷன் போடுறது ஒருத்தராக இருக்கட்டும், தபால் அனுப்புறது இன்னொருத்தராக இருக்கட்டும், வேலை செலவு எதுனா அதை ஒருத்தர் இருக்கட்டும். இப்படி ஆளுக்கு ஒரு செலவை ஏற்றுக்கொண்டு பண்ணாதான் அதை தொடர்ந்து இயக்கிறது எளிதாக இருக்கும். இனிமேல் புதுசாக யார் தலைவராக இருந்தாலும் அவருக்கு இந்த சிக்கல் வரக்கூடாது. நான் என்ன விடுங்க. இன்னொரு விஷயம், இப்ப புதிய நிர்வாகிகள் போட்டதுக்கு காரணமே நான் அதில் இருந்து விடுபட விரும்புகிறேங்கிறது தான் நோக்கம். அதுக்காக தான் புதிய நிர்வாகிகள் தருவேன். அது இல்லைன்னா நான் இதை பற்றியே சொல்லாம நான் நடந்துகிட்டே இருக்கலாமே. எதுக்காக புதிய நிர்வாகிகள் தேர்வு பண்ணா நான் விடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான். ரொம்ப வருஷமா இருந்துட்டேன். 18வது வருஷம் இது. 17 வருஷங்களை முடிச்சு இது 18வது வருஷம். 2007ஆம் ஆண்டு நான் பொறுப்புக்கு வந்தேன். 2007 நான் பொறுப்புக்கு வந்தேன். 17 ஆண்டுகள் முடிஞ்சது. 18வது ஆண்டுல இப்ப ஓடிட்டு இருக்கு. இது இவ்வளவு நாள் ஒருத்தர் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடாது. அப்ப மாறணும். அதே சமயத்துல நான் என்னுடைய பங்களிப்பை கொடுக்கணும். மாறிட்டு நான் ஓடிட மாட்டேன். நான் இதுக்குள்ள இருந்துக்கிட்டு நானும் உங்களுக்கு உதவியாக நானும் உங்களுக்கு சேர்ந்துதான் வேலை செய்வோம். அது ஒரு பக்கம் இருக்கும். அதே நேரத்தில் இனிமேல் வருகிறவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதா சிங்கிள் பேண்டிதாக இனிமேல் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் இந்த சூழல்ல தான் புதிய நிர்வாகிகள் தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னோம். இன்னொரு விஷயம், எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் செயல்படணும் என்று உங்கள்கிட்ட ஆலோசனை இதுவரை நடந்துட்டு இருக்கிற செயல்பாடுகள் இருக்கட்டும். இனிமேல் எதிர்காலத்தில் என்னெல்லாம் எப்படி செயல்பட்டா இந்த நல்லது. இன்னொரு விஷயம், கடந்த ஒரு வருஷம் 2 வருஷம் அளவுக்கே நாங்கள் எப்படி கொஞ்சம் மாற்றிருக்கோம். அந்த நடைமுறையெல்லாம் வெறும் தமிழ் இலக்கியத்தோடு நிற்காம அந்த எழுத்தாளர்கள் சங்கம் சமூக அக்கறையோடு கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அல்லது பழைய காலத்து புலவருக்கு கவிஞர் ஒருத்தர் திருவாரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் முடிசைக்கு அவருக்கு நிதி வாங்கி வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியோ, ஆங்கரை பதில்கள் மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அல்லது அவர்களை கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும். ஆங்கரை பதில்களுக்கு சப்போர்ட்டா நாங்கள் எதாவது செய்ய முடியுமா? இப்படி ஒரு யோசனை
உதாரணத்துக்கு ஆந்திர பேரை சொல்றேன், மற்றபடி அவரு தப்பா நினைக்க வேண்டாம், வேற யாரும் உதாரணத்துக்கு சொல்றேன். ஆந்திர பேரை மாதிரி மட்டும் இல்ல, இவன் தினமலர்ல வந்து அந்த இவன் வேலை பார்க்கறாங்க, அறிவுமணி, கவிஞர் அறிவுமணி. அவன் அந்த காலத்துல வைரமுத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பல பேருக்கு தெரியாது, நான் தான் சொன்னேன் இந்த மேடையில. அதாவது வைரமுத்துவுக்கு முந்தைய கவிஞர் அவன் திருச்சி அறிவுமணி வைரமுத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவன் தான் முன்னேறிந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான் வைரமுடிங்க. அவன் இன்னைக்கு திருச்சி தினமலர்ல ப்ரூஃப் ரீடர், விளை திருத்துறவராக இருக்கிறார். அவருக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, அவரை பெருமைப்படுத்த முடியுமான்னு நான் கவலைப்படுறேன். அப்ப மறைந்து கிடக்கிறவர்களை எல்லாம் வெளியில கொண்டு வரணும், அவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். அப்படி கூட நான் அதுவும் நம்ம படிதான், எழுத்தாளர் சங்கத்துடைய படிதான். எழுத்து சம்பந்தப்பட்ட எது எங்க பாதிக்கப்பட்டாலோ அல்லது யாராவது கஷ்டப்பட்டாலோ நம்ம ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுக்கு துணையா இருக்கணும், உதவியா இருக்கணும் அப்படின்னு அந்த நோக்கில செய்ய ஆரம்பிச்சேன். எல்லா அமைப்புகளும் கூட அந்த மாதிரி வந்தா நல்லது, மகிழ்ச்சி அடையும். மற்ற அமைப்புகள் கூட இந்த நோக்கத்தில் செயல்பட்டால் மகிழ்ச்சி அடையலாம். நம்ம கொஞ்சம் தொழில்நுட்பம் நம்ம செய்வோம், மற்றவர்களும் செஞ்சா மகிழ்ச்சி அடையும், வரவேற்கலாம். இதுதான் சூழல். அப்ப இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கோம். இனிமேல் அடுத்த ஆண்டு 2025 அது ரொம்ப இப்ப இந்த 2024 ரொம்ப மோசமான ஒரு வருடம் போல நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி ரொம்ப மோசமாக வர்ணிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டோம், ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு, இது மோசமான வருஷம் மாதிரி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் நினைக்கல. எந்த வருஷமும் எல்லாம் இதே மாதிரி தான் பிரச்சனைகள் இருக்கும். எந்த வருஷம் ரொம்ப இனிமையா இருந்துச்சு, எல்லாரும் கைத்தட்டு ரசிக்கிற மாதிரி எந்த வருஷம் இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ பிரச்சனைகள் வரும், நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். வருஷம் முக்கியமே இல்லை, அந்த வருஷம் கணக்கு அதுல உள்ளது நல்லதும் கெட்டதும் நடக்கும். 2025 அது மாதிரி வருது. இந்த ஆண்டு புதிய ஆண்டு ஒரு நம்பிக்கையோட, இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோட, இன்னும் கொஞ்சம் நல்லதை செய்ய முடியுமா, இன்னும் கொஞ்சம் தமிழுக்கு அதிக ஊக்கம் தர முடியுமா, இந்த முறையில எப்படி நம்ம செயல்படுறதுன்னு உங்களுடைய ஆலோசனையை நீங்கள் வழங்கலாம். ரெண்டு விஷயம் ஒண்ணு, இப்படி நிர்வாகிகளை எப்படி தேர்வு பண்றது, யாரெல்லாம் நிர்வாகங்களோட வரணும் என்று நீங்க விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்கள். அடுத்தது நாங்கள் என்ன மேற்கொண்டு புதிதாக வருகிறவர்கள் என்ன செய்யணுங்கிற உங்க கருத்தையும் சொல்லுங்க. இந்த வகையில் உங்களை எல்லாம் கருத்து சொல்லும்படி தாழ்வு